வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் தான் ஃப்ரம் ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர் சாப்டர்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸை பார்க்கும்போது நம்ம ஹேலோ அல்கெயின் அண்ட் ஹேலோ அரீனுக்கு எப்படி கிளாஸிஃபை பண்ணமோ அந்த மாதிரியே சேம் டைப்லேயே நம்ம ஆல்கஹாலையும் கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதாவது மோனோஹைட்ரிக், டைஹைட்ரிக், ட்ரைஹைட்ரிக், ப்ரெசன்ஸ் ஆஃப் எத்தனை OH குரூப் இருக்குது அப்படிங்கிறது பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு CH3, CH2, OH எடுத்துக்கிறோம். இதில் எத்தனை OH குரூப் இருக்குது? 1 இருக்குது. ஸோ அப்போது மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். இப்போது இந்த ஹைட்ரஜன்லேயும் ஒரு OH குரூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது CH2OH, CH2OHன்னு கொடுக்கலாம் இல்லையா? ஸோ 2 OH குரூப் இருக்குது, அதனால் இது டைஹைட்ரிக். இப்போ இதில் இன்னொரு OH குரூப் கொண்டு வரது கஷ்டம், அதனால் ப்ரொப்பேன் எடுத்துக்கிடுவோம். ஸோ CH2OH, CHOH, அதில் இருக்கிற ஒவ்வொரு ப்ரொப்பேனில் இருக்கிற ஒவ்வொரு ஹைட்ரஜனும் ரீப்ளேஸ் ஆகி OH குரூப்பால் ரீப்ளேஸ் ஆகும்போது நமக்கு ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால் கிடைக்கும். இப்போ இந்த மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலை திருப்பி பழையபடி நம்ம சட்டன் நம்ம எப்படி ஹாலோல்கெயின் ஹாலோரினில் கிளாஸிஃபை பண்ணமோ அந்த சேம் டைப்பில் பண்ண போகிறோம். அதாவது காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் கார்பன் sp3 கார்பனோட OH குரூப் அட்டாச் ஆகிருக்கிற மாதிரியும், இன்னொன்று கார்பன் sp2 கார்பனோட OH குரூப் அட்டாச் ஆகிருக்கிற மாதிரியும் நம்ம குரூப் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு கீழே என்னெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால் எல்லாமே இதுக்கு கீழே வரும். அதுக்கப்புறமா அலைல் ஆல்கஹால், அதுக்கப்புறம் பென்சைலிக் ஆல்கஹால். இதுக்கு கீழே நமக்கு வர்றது வினைல், ஃபீனால், இது எல்லாமே இந்த குரூப்புக்கு கீழே வரும். ஸோ ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஆல்கஹாலை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு நம்ம ஏற்கனவே எடுத்துக்கிட்ட அந்த CH3, CH2OH குரூப்பே நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ இந்த இடத்துல CH3, CH2OH இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் OH குரூப் sp3 கார்பனோட்டு அட்டாச் ஆகிருக்குது. அடுத்தது அலைல் ஆல்கஹாலுக்கு போயிடுவோம். ஸோ இந்த அலைல் ஆல்கஹாலில் பார்த்தோம்னா என்ன நடக்கும்னா CH2OH குரூப் இருக்குது இல்லையா? CH2OH குரூப் அது இந்த OH குரூப் sp3 கார்பனோட அட்டாச் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்தாப்பில் நமக்கு ஒரு sp2 கார்பன் இருக்கும். CH டபுள் பாண்ட் CH2, CH2 டபுள் பாண்ட் CH, CH2OH. ஸோ இதுதான் ஒரு அலைலிக் ஆல்கஹால். அடுத்தது பென்சைலிக் ஆல்கஹாலில் ஒரு பென்சைல் குரூப் இருக்கும், CH2OH இருக்கும். ஸோ அப்போ எல்லாத்துலேயுமே நீங்கள் sp3OH குரூப் எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்தீங்கன்னா CH2OH, 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 CH2OH குரூப் இருக்கும். ஸோ இதை திருப்பி பழையபடி நமக்கு ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரியாக நம்ம எடுக்கலாம். எதை பொறுத்து அப்படின்னா இதில் இருக்கிற கார்பன் இருக்குது இல்லையா, அந்த கார்பனோட இன்னொரு ஒரு அல்கைல் குரூப் சப்ஸ்டியூட் ஆச்சுன்னா அதை பொறுத்து நம்ம ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வினைல் குரூப்புக்கு வந்துடுவோம். ஸோ இந்த வினைல் குரூப்பில் பார்த்திங்கன்னா OH குரூப் அட்டாச் டு sp2 கார்பன். அப்போ CH2OH இருக்காது, CHOH தான் இருக்கும். ஏன்னா sp2 கார்பன், CH2. அடுத்து ஃபீனாலுக்கு OH. ஸோ இந்த கார்பன் sp2 கார்பன். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.